அட்டூழியம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. டைரக்டாக இஸ்ரேலிருந்து கிளம்பி ஈரானுக்குள்ளே புகுந்து ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரியவே அட்டாக் பண்ணி கொலை செஞ்சுருக்காங்க மொசாட்டை சேர்ந்த அதிகாரிகள். இப்படி ஒரு சம்பவம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது ஏகப்பட்ட தகவல் வெளியாகுது. அது மட்டும் கிடையாது, சுலைமானி அவர்களுடைய சிலை அப்படிங்கிறது மிடில் ஈஸ்டில் எரிக்கப்பட்டிருக்கு. அது எந்த நாட்டில்? இந்த மாதிரியான சம்பவம் இதுக்கு முன்னாடி நடந்தது கிடையாது. ட்ரம்ப் ஒரு ஸ்பீச்சில் மிக முக்கியமாக அமெரிக்க மக்களுக்கு ஒரு செய்தி சொல்லியிருக்கார். ஆனால் அமெரிக்காவிலையும் ஒரு பெண் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாள், ட்ரம்ப்பு தான் அதுக்கு காரணம்னு சொல்கிறாங்க. இப்படி வேர்ல்டு வைடாக நடக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான செய்தி தான் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. இமிகிரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட், ICE அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே போலீஸ் ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க, அது ரிலேட்டடாக டீமும் இருக்குது. அந்த டீமினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எதுக்காக இது 2003 தொடக்க காலகட்டத்தில் கொண்டு வந்தாங்கன்னா, இந்த குடியேற்றவாசிகள் யார், இமிக்ரேஷன், வெளிநாட்டில் இருந்து அமெரிக்காவில் குடிபெயர்ந்து வந்தவர்கள், அவங்களுக்கு தேவையான புகலிடமாக அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு டீம். பட் தனக்கு தேவையானது கிடைக்கல, எங்களை நான் மறுபடியும் நாடு கடத்துறது ஏன் அப்படின்னு சொல்லி அந்த குடியேற்றவாசிகள் எல்லாரும் சேர்ந்து அமெரிக்காவில் ஒரு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்ணா அப்படின்னு கூட தெரியல. ஆனால் அந்த பொண்ணு காரில் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை சுட்டு தள்ளுறாங்க இந்த ICE போலீஸ் படை. இதுதான் அமெரிக்காவில் இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. 37 வயதான ரெனி நிக்கோஸ் அப்படிங்கிற அந்த லேடியை சுட்டு கொலை பண்ணுறாங்க. அந்த காட்சி வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக ட்ரம்பினுடைய அட்டூழியம் அப்படிங்கிறது இந்த பெண்ணுக்கு மட்டுமல்ல, இதே மாதிரி அமெரிக்காவை தேடி வந்திருக்கக்கூடிய 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட அமெரிக்கர்களுக்கு எதிராக ட்ரம்ப் இந்த சதி வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கார். அதனுடைய தொடக்கம் தான் இது. அவங்களுடைய தாய் கண்ணீர் விட்டு அழக்கூடிய காட்சிகளும் அரங்கேறிச்சு. இப்போது உலகத்தினுடைய வல்லாதிக்க சக்தியில் ஒன்றா இருக்கக்கூடிய உன்னுடைய நாட்டில் உன்னுடைய குடிமகள் இறந்து போயிருக்காங்க ஒன்றால். அப்போது இந்தியா மாதிரியான நாடுகளில் இருந்தோ இல்லை ரஷ்யா மாதிரியான நாடுகளில் இருந்தோ அந்த நாட்டில் உள்நாட்டு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பை கைது பண்ணி கூட்டு போக முடியுமா? இதை செஞ்சால் சரியாக வருமா? இதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அடுத்து மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் மிக முக்கியமான நாடு சிரியா. சிரியாவினுடைய படைகளுக்கும் துருக்கிட்ட இருந்து எங்களை தனியாக ஒரு தேசமாக பிரித்து கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு குர்திஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படை இருக்காங்க. அந்த குர்திஷ் இனக்குழு சிரியாவுக்குள்ளேயும் இருக்காங்க. இந்த 2 படைகளுக்கும் இடையில சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. மக்கள் துருக்கியை தாண்டி வெளியில் போக முடியாமல் தவிக்கிறாங்க. காரணம் என்னென்னா, துருக்கியில் ஒரு பெரிய கேட் போட்டுறாங்க. சிரிய அதிபருக்கு இஸ்ரேலாலையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஈரான் அப்படிங்கிற தேசத்தினாலையும் ஆபத்து இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி கடந்த ஒரு வாரமாக பேசு பொருளாக மாறி இருக்கு. இவருடைய தலைக்கு விளை வைத்திருப்பது ஈரான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது சத்தம் இல்லாத டாக்காக போயிட்டே இருக்குது. காரணம் என்னென்னா, இவர் ஈரானுக்கு நெகட்டிவாக சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிற தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போது SDF அப்படிங்கிற அந்த படையும் சிரிய இராணுவத்தோடு சேர்ந்து செயல்படுவதற்கான வேலையை செய்கிறாங்க. இதுவும் அந்த இடத்துல ஒரு பேக் ஃபயராக பார்க்கப்படுது. ஆக மொத்தத்தில் இந்த குர்திஷ் இனக்குழு தனக்குன்னு ஒரு நாடு கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு சிரியா துணை செய்யுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்படிப்பட்ட நேரத்தில் நம்மக்கிட்ட ஒரு வீடியோ ஒன்று கிடச்சிது, அதை பாருங்கள். மொசாட் உளவுப்படை ஈரானில் ஒரு கார் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. ரைட்டா? அது போலீஸ் வாகனம். மொசாட் உளவாளி ஈரானுக்குள்ளே புகுந்து அட்டாக் நடத்துகிறாங்க. அதுதான் இங்கே கோரமான காட்சியாக பார்க்க முடியுது. ஈரானுடைய காவல்துறை அதிகாரி மஹ்மூத் அப்படிங்கிறவர் மொசாட் உளவாளியால் தாக்கப்படக்கூடிய காட்சி தான் இது. தொடரும் இஸ்ரேலின் அட்டூழியம். சண்டைக்கு கூப்பிடக்கூடிய காட்சி அரங்கேறுது. அதே நேரத்தில் அவர் விலகி போகிறார். நான் உங்கள் கூட சண்டைக்கே வரலடா, போங்கடா அப்படின்னு அந்த ஈரானை சேர்ந்த காவல்துறை அதிகாரி ஒதுங்கி போகிறார். அந்த மொசாட் அதிகாரியை அந்த காவல்துறை அதிகாரி கொலை பண்ணியிருந்தாருன்னா இஸ்ரேல் டைரக்டாக ஈரான் மேலே வார் வேற தொடுத்திருப்பாங்க.
இந்த ஃபுட்டேஜ்லாம் அவங்களுக்கு முக்கியம் இல்லை. ஆனால் போர் வந்து இப்போதைக்கு ஈரானில் இருக்கக்கூடாது, அந்த மக்கள் வந்து தன்னெழுச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க, மாதம் மாதம் $7 கொடுத்து எப்படியாவது அந்த மக்களை இஸ்லாமிக் ஆட்சிக்கு கீழே இருக்க வைக்கணும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மத குருமார்கள், முல்லாக்கள், கமினி உள்ளிட்டோர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் மொசாட் உள்ளே புகுந்து ஆட்டையை குலைக்க நினைக்குது. அதில் ஒரு பகுதி தான் இது. பட் டக்கர் கால்சன் அப்படிங்கிற பத்திரிகையாளரும் சரி, நம்மளை மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், 3rd வேர்ல்டு வாரை நோக்கி இப்போ ட்ரம்ப் உலகத்தை நகர்த்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது. ஏற்கனவே மிடில் ஈஸ்டில் இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு இடையில போரை உண்டாக்குறதுக்கான எல்லா வேலையும் செய்ய தொடங்கிட்டார். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இந்த ட்ரம்ப்புங்கிற கடத்தல் மன்னன் வெனிசுலாவோட அதிபரையும் கடத்திட்டார். இன்னொரு புறம் என்னென்னா, ரஷ்யாவினுடைய கப்பலை வெனிசுலாவுக்கு வந்து ரஷ்யாவுக்கு போயிட்டு இருந்த கப்பல் 2 கப்பலையும் கடத்திட்டார். ஆக மொத்தத்தில் உலகத்தினுடைய இயக்கத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய எல்லா வேலையுமே இந்த ட்ரம்ப்புங்கிற கடத்தல் மன்னன் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போது டக்கர் கால்சன்கிற நபர் என்ன சொல்கிறாரு, ட்ரம்ப் இந்த உலகத்தை 3வது உலக போரை நோக்கி நகர்த்துறது உண்மைதான், ரஷ்யா, வெனிசுலா, அடுத்து கிரீன்லாண்டு, இந்த லேண்டெல்லாம் கைப்பற்றுவதற்கான வேலையை அவர் செய்ய தொடங்குறாரு. இது எந்த வகையிலையும் ஏற்புடையது அல்ல. நாடு பிடிக்கக்கூடிய ஆசை ட்ரம்ப்புக்கு ரொம்ப பெரிய அளவில் வலுத்துருச்சு. ஆனால் அவர் மக்களை முன்னிலைப்படுத்தி இவ்வளோ பெரிய வேலையை செய்கிறது அவருடைய பதவிக்கும் ஆபத்து அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கிறார். இது தொடர்பாக ஈரானில் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று நடத்தினாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்கி ஸ்பீச் ஒன்று கொடுக்குறார். அந்த ஸ்பீச்சுக்கான டிரான்ஸ்லேஷனும் நடக்குது. இது ரெண்டுமே நமக்கு பிரயோஜனம் இல்லை, பட் ப்ரூஃபுக்காக நான் கொடுக்குறேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தமிழில் நான் மொழிபெயர்த்து சொல்கிறேன். அமெரிக்காவும் ஈரானும் டைரக்டாக, அதாவது இஸ்ரேலும் அமெரிக்காவும் எங்களோட போர் புரிய வந்துச்சுன்னா, யார் சொல்கிறா இதை? ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சொல்கிறாங்க. இஸ்ரேலும் அமெரிக்காவும் எங்களோட போர் புரிய வந்துச்சுன்னா நாங்கள் ரெடி தான், பட் இப்போதைக்கு அந்த சூழ்நிலை இல்லை. நாங்கள் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கோம், ஆனால் பேச்சுவார்த்தை மூலிமா ஒரு ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணவும் நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். ஆனால் எங்களை மண்டியிட செய்து எங்கள் மீது ஆணை பிறப்பிக்கக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். பேச்சுவார்த்தைங்கிறது 2 தரப்புலையும் பேசணும். ஒருத்தர் பேசி இன்னொருத்தர் அமைதியாக இருக்கிறதுக்கு பேர் பேச்சுவார்த்தை கிடையாது. ஆணையை ஏற்பதற்கான இடத்துல நாங்கள் இல்லை, நீங்கள் ஆணையிடக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்கல்ல, அதுவும் தப்பு அப்படின்னு சுட்டி காட்டுறார். இப்போதான் ரொம்ப முக்கியமான காட்சி. இந்த காட்சியை ரொம்ப நேரம் ப்ளே பண்ண முடியாது, டக்குன்னு கட் பண்ணிடுறேன். ஒரு சிலை வந்து எரியக்கூடிய காட்சியை தான் நீங்கள் பார்த்தீங்க. எரிந்து கொண்டிருக்கக்கூடிய சிலை யாருடையது அப்படின்னா, ஈரான் அப்படிங்கிற நாட்டில் சுலைமானி அப்படிங்கிற அந்த தலைவருடைய சிலை. 2018-19 தொடக்க காலகட்டத்தில் ஈரான் மக்களுடைய நம்பிக்கை நாணயமாக பார்க்கப்பட்டவர் யாருன்னா இவர். ஏன் அப்படின்னா, ஒரு பீரியடில் இவர் மேலே மக்கள் ரொம்ப பெரிய அளவில் பாசமாக இருந்தாங்க. அவருடைய இறுதி ஊர்வலத்தில் அதிகமான நபர்கள் மக்கள் கலந்துக்கிட்டாங்க, லட்சக்கணக்கான மக்கள் கலந்துக்கிட்டாங்க. ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானில் மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறாங்கன்னா, அதன்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, அந்த மேப்பை போட்டு கொடுத்தவரே சுலைமானி தான். அப்படிப்பட்ட நபரை இன்னைக்கு அந்த மத குருமார்கள்லாம் போற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஈரான் மக்கள் இவருடைய சிலையை இன்னைக்கு எரிச்சிருக்காங்க. இது ரொம்ப பெரிய அளவிலான ஈவெண்ட்டு. ஈரான் வீழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கும், ஈரானுடைய இஸ்லாமிக் புரட்சி அப்படிங்கிறது இப்போ டவுன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் தான் இதை காட்டுது. இதில் பொய் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அதை அப்படியே நம்ம சொல்கிறோம். மக்களுக்கு ஏன் இந்த கோபம் அப்படின்னா, பொருளாதார ரீதியாக அவங்கள டெவலப் பண்ணிக்க முடியாமல் தவிக்கிறாங்க. பத்தாவதுக்கு பெண்களுக்கு வந்து இந்த ஹிஜாப் போடுற பிரச்சனை அப்படிங்கிறது தலை தூக்கி இருக்குது. மேற்கத்திய கலாச்சாரத்தின் மீது அவங்க கொண்டிருக்கக்கூடிய நாட்டத்தின் காரணமாக ஈரான் மீது இருக்கக்கூடிய இயற்கையான பாசம் கூட அந்த மக்களுக்கு இல்லாமல் போனது தான் இந்த நிகழ்வுக்கு காரணம். ட்ரம்ப் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறார். $18 trillion. Somebody admonished me. He shouldn't be traveling. I don't like to travel. But when I travel, I make a lot of money for the country, not for me. For me, I don't make it. எனக்காக இல்லை, என் மக்களுக்காக தான் இதெல்லாம் செய்கிறேன். நான் என்ன செய்கிறேன்? நாடு பிடிக்கக்கூடிய ஆசையில் ஈடுபட்டேன்னு மற்றவங்களாம் சொல்கிறாங்க, ஆனால் அதை நான் எனக்காக தான் செய்கிறேன், என் நாட்டு மக்களுக்காக தானே செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. 18 ட்ரில்லியன் இதனால் லாபம் கிடச்சிருக்கு. இங்கே வெனிசுலாவை கைப்பற்றினால அதெல்லாம் எனக்காக எடுத்துக்கிறேன், என் மக்களுக்காக தானே கொடுக்குறேன்.
என் மக்கள் யார்? அமெரிக்கா தானே, அவங்களுக்கு தான் நான் கொடுக்குறேன், அப்படிப்பட்ட மக்கள் என்னை கைவிட மாட்டாங்க அப்படின்னு வரக்கூடிய நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய இடைத்தேர்தலை பார்த்து பயப்படுறது தெரியுது. சரி, உங்களுக்கு லாஸ்ட்டில் ஒரு காமெடியான ஒரு நிகழ்வு காட்டணும்னு நினச்சேன். இது வந்து பூனைக்குட்டியை கையில் தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க 3 பேர், ரைட்டா? இவங்க எல்லாம் அந்த பூனைக்கு ஓனரான்னு கேட்டால் கிடையாது. இவர் ஒரு ரயில் நிலையத்தினுடைய ஆளுநர், இவர் அந்த ரயில் நிலையத்தினுடைய மேலாளர், இன்னொருத்தர் அந்த ரயில் நிலையத்தினுடைய காப்பாளர். சரியா? இந்த 3 பேரும் பூனைக்குட்டிக்கு ஒரு பெரிய பரிசு ஒன்று கொடுக்குறாங்க. அது என்னென்னா பதவி உயர்வு. அந்த பூனைக்குட்டி அங்கேயே சுற்றிக்கிட்டே திரியுது, 3 பூனைக்குட்டியும். இது எந்த நாட்டில் நடக்குது அப்படின்னா ஜப்பானில் நடக்குது. போர் கிடையாது, மக்கள் நல்லா உழைக்கிறாங்க. உழைக்கக்கூடிய நேரம் தவிர்த்து தன்னுடைய ப்ரெஷரை குறைச்சிக்கிறதுக்கு மிருகங்களோடையும் பறவைகளோடையும் ரொம்ப நேசமாக பாசமாக இருக்காங்க. அதனுடைய விளைவாக அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய 3 பூனைக்குட்டிக்கு பதவி உயர்வு கொடுக்கக்கூடிய நிகழ்வு தான் இது. ஆளுநர், ரயில்வே இயக்குனர், மேலாளர், இந்த 3 பேரும் அந்த 3 பூனைக்குட்டிக்கு பதவி உயர்வு கொடுக்குறாங்க. கிஷிகாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரயில் நிலையம், அந்த ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய பூனைக்குட்டிகளுக்கு தான் இவ்வளவு பெரிய அங்கீகாரம் கிடச்சிருக்கு. மனுஷனையே இன்னொரு மனுஷன் கடிச்சு திங்கிறான், கொலை பண்ணுறான், அவன் மீது வன்மத்தை கக்குறான், சிலைகளை கொளுத்துறான், இன்னொரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்துகிறான், அதிபருடைய மனைவியை கவர்ந்துட்டு வர்றான் கடத்தல் மன்னன். அப்படிப்பட்ட நிகழ்வுகளாக அரங்கேறிக்கிட்டு இருக்கக்கூடிய இதே உலகத்தில் தான் இயற்கையோடு இயற்கையாக ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து பூனைக்குட்டிகளுக்கும் பதவி உயர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நல்லதொரு நிகழ்வும் அரங்கேறி இருக்கு. உலகம் 2 பக்கமும் இயங்கிட்டு தான் இருக்குது, நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. எதை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்குது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.